மின்சாரத்துறை வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை பற்றி நம்ம பார்ப்போம். அவங்க வெளியிட்ட வெள்ளை அறிக்கையுடைய 3 பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, லேபர்ஸ் வேலை ஆட்கள் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி வந்து வேலை எதுவுமே நடக்கலை, எந்த ஒர்க்குமே பண்ணலை அப்படிங்கிறது. 3வது கேட்டகரி கடன். இதை பற்றின விளக்கம். இப்போ இந்த 3த்தையுமே நம்ம தனித்தனியாக பார்த்தா ஓரளவு உங்களுக்கு புரியும். மொதல் விஷயம், லேபர்ஸ் வந்து 343 பேர் தான் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் எடுக்கலை அப்படின்னு அமைச்சர் சொன்னார். அமைச்சர் அவர்களே, ஒரு துறையுடைய வரவு செலவு, அதோடைய வருமானம் இதெல்லாம் வச்சு தான் புது ஆட்களை எடுக்கிறதுக்கு இருக்கும். இப்போ இருக்கிற ஆட்களை வச்சு நிர்வாகம் பண்ணுறது ஒரு திறமை, புதுசாக ஆட்களை எடுத்து நிர்வாகம் பண்ணுறது ஒரு மாதிரியான திறமை. இது ரெண்டுத்தையும் இல்லாமல் நீங்கள் இப்போ 401 பேருக்கு பணி நியமனம் கொடுத்தீங்கல்ல, அந்த ப்ராசஸுக்கும் நீங்கள் பண்ணதில்லை. போன வருஷம் ஆகஸ்ட்டில் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வந்தவங்களுக்கான பணி நியமனத்தை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க வேண்டிய பணி நியமனம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுனால தள்ளி போய் புது அரசு அமைஞ்சதுனால உங்கள் முதலமைச்சர் இப்போ கொடுத்துருக்காங்க. இதுதான் இதில் நடந்த உண்மை. இந்த வெளிப்படைத்தன்மை ஏன் உங்ககிட்ட இல்லை? ஒன்று, அந்த 15,000 பேர் அடுத்தது எடுக்க போகிறோன்னு சொன்னால் அந்த 15,000 பேர்த்துக்கும் 10,000 பேர் 15,000 பேர் இந்த 2 கேட்டகரியாக பிரித்து இதில் 10,000 பேர் எடுத்தால் என்ன சாதகம் என்ன பாதகம், 15,000 பேர் எடுத்தால் என்ன சாதகம் என்ன பாதகம். ஏன்னா மின்சாரத்துறை வந்து நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு அமைச்சர் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு துறைக்கு புது ஆட்களை எடுக்க போகும்போது அந்த எப்படி எடுக்கலாம், அதுக்கான செலவினங்களை எப்படி அவங்க சேலரி நல்லது கெட்டது எழுதி எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆளுங்களை எடுக்க முடியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்று தயார் பண்ணி அதை ஆய்வு பண்ணி தெளிவாக்கி அதை சப்மிட் பண்ணி அந்த சப்மிட்மெண்ட்டில் 15,000 பேரை கன்ஃபார்ம் பண்ணதோடைய விளைவை தான் நீங்கள் 15,000 பேர் எடுக்க போகிறீங்க. ஸோ உங்கள் ஆட்சியில் செஞ்ச எந்த வேலையும் இல்லை. இது முழுக்க முழுக்க திமுக செஞ்ச வேலையை நீங்கள் ஒரு பிளான் போட்டது திமுக, அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. இதையும் நீங்கள் ஓப்பனாக சொல்லியிருக்கணும். டிவிகேக்கு தான் ஸ்டிக்கர் அடிக்கிற பழக்கம் அப்போலேருந்தே இருக்குது, அதனால் அதை நம்ம பெருந்தன்மையாக ஏற்றுக்கோம். ஓகே, அடுத்தது வந்து பணி உயர்வு, அது சம்மந்தமாக சொல்லியிருந்தீங்க. அது சம்மந்தமாக ஒரு கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு சம்மந்தமாக அந்த தீர்ப்பு வந்து ஏப்ரல் 11ஆம் மாதம் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 11ஆம் தேதி ஏப்ரல் தீர்ப்பு வந்ததை 12ஆம் தேதி அதுக்கான நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு 13ஆம் தேதி அதுக்கான ஆட்கள் எந்தெந்த ஆஃபீஸிலேருந்து ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணப்பட்டு 16ஆம் தேதி அறிவிக்க வேண்டியது திங்கட்கிழமை, 15ஆம் தேதி எலெக்ஷன் தேதி அறிவித்ததுனால தள்ளி போய் நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த பணி உயர்வு கொடுத்துருக்கீங்க. 2வது, பணி உயர்வு கரெக்டாக அந்தந்த காலகட்டத்தில் நடக்காமல் இருந்திருந்தால் மின்துறையில் எப்போயோ ஊழியர்கள் வந்து அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுருந்துருப்பாங்க. அது எதுவுமே தெரிவிக்கலைன்னா நடக்கிற ப்ராசஸுக்கு நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. 2வது, ஆள் பற்றாக்குறைங்கிறது போன 5 வருஷம் இதே ஆட்களை வச்சு செஞ்ச வேலையை உங்களால் ஏன் செய்ய முடியலங்கிறத கேள்வி. ஆள் இல்லை அதனால் நாங்கள் செய்ய முடியல நீங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு அனுபவம் இல்லை, நாங்கள் நிர்வாகத்தை சரியாக பண்ணலைங்கிறத அதுக்கான ஆன்சரே ஒழிய போன அரசு ஆட்களே எடுக்கலை அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ சிரமமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா போன 5 வருஷத்தில் இந்த ஆட்களை வச்சு தானே அவங்க வேலை செஞ்சுருக்காங்க, இந்த ஆட்களை வச்சு தானே அவங்க கரண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? இப்போ இது வந்து நீங்கள் உங்கள் நிர்வாக திறமை இன்மைங்கிறத மறைக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு சாக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அடுத்தது வேலையே நடக்கலைன்னு சொல்கிற அமைச்சர் வெள்ளை அறிக்கையிலே சொல்லியிருக்காரு. 25,963 கிலோமீட்டர் EHD லைனு, 23,000 கிலோமீட்டர் HT லைனு, 4,003 கிலோமீட்ரு நம்ம நார்மல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 122 டிரான்ஸ்ஃபார்ம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் 121 துணை மின் நிலையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் 231 துணை மின் நிலையங்கள் அமைக்கிறதுக்கான 15,000 கோடிக்கு நிலங்கள் ஒதுக்கப்பட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதை அடுத்து நாங்கள் செய்ய போகிறோன்னு வேலை அறிவிச்சிருக்கீங்க. இதுக்கான வேலையெல்லாம் யார் பார்த்தது? திமுக அரசு பார்த்தது, திமுக அரசு கன்ஃபார்ம் பண்ணது. அதை நீங்கள் ஏதாவது பிளான்ஸு திமுக போட்டுருச்சு. இப்போ அடுத்தடுத்து இதில் நடக்கிற எல்லா எக்ஸிக்யூஷனும் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. இது இல்லாமல் 650 டிப்ளமோ படித்தவங்களுக்கான ஜாப்ஸ் வரப்போகுது அடுத்தது, அது திமுக கன்ஃபார்ம் பண்ணது. ITI முடிச்சுட்டு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவங்க 500 பேருக்கான வேலை, அதுவும் திமுக கன்ஃபார்ம் பண்ணது நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து அறிவிக்க போகிறோம். இது எல்லாமே திமுக காலத்தில் கன்ஃபார்ம் பண்ண ஜாப்ஸை உங்கள் ஆட்சி மாறினதுனால நீங்கள் பவரில் இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இது எல்லாத்தையுமே மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்று. அடுத்தது வந்து 2வது விஷயம் சொல்கிறது வந்து வேலை நடக்குங்கிறதுக்கான விஷயத்த சொல்லிட்டோன்னா, 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் கடன். இது கடன் எப்போ இதே புலம்பிகிட்டு இருக்காங்கப்பா. அதாவது மக்களுக்கு நான் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக சொல்கிறேன். கடன்ற 2 விஷயம். ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அரசு நிறுவனத்துக்கும் தனியார் நிறுவனத்துக்கும் உள்ள வித்தியாசம் நான் சொல்கிறேன்.
அரசு வந்து ஒரு நிறுவனத்தை நடத்துது. அந்த நிறுவனம் லாபமாக இருந்தால் ரன் பண்ணும், நஷ்டமாக இருந்தாலும் ரன் பண்ணலாம். எப்படின்னா அந்த நஷ்டத்தால் மக்கள் பயன்படுறாங்கன்னா அந்த நிறுவனத்தை அரசே நடத்தலாம். இல்லை அப்படின்னா நான் நஷ்டம் வருது அரசு நடத்தினா அதை வேணால் தனியார் கொடுத்துருவோம், தனியார் நடத்திக்கிட்டால் அவங்க லாபகரமாக நடத்திப்பாங்க, நமக்கு அதில் வந்து ஒரு வருமானத்தை மட்டும் கொடுத்துருவாங்க அப்படின்னு அரசு கொடுத்துடலாம். இப்போ மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்துறையும் இதில் சேர்த்துக்கலாம். போக்குவரத்துறையும் நஷ்டத்தில் இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதே கார்ப்பரேட் கம்பெனி நடத்துகிற மாதிரி இருந்தால் லாபத்தை மட்டுமே நோக்கமாக வச்சு ஒரு கம்பெனி நடத்துவாங்க. அதில் நஷ்டம் வந்துச்சுன்னா நஷ்டம் எது இதில் வருதோ அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு லாபகரமாக நடத்துவாங்க. இப்போ இந்த அரசு சொல்கிற மாதிரியே மின்சாரத்துறையும் போக்குவரத்துறையும் நஷ்டத்தில் இருக்குது. அதை லாபத்தில் படுத்தணும்னா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும், அரசு வழங்கிட்டு இருக்குல்ல இலவசங்கள், விவசாயிகள் இலவச மின்சாரம், வீட்டுக்கு 100 யூனிட் கொடுத்து இப்போ நீங்கள் 200 யூனிட் மாற்றினீங்களா, இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த வருமான இழப்பை அப்படியே தூக்கி லாப கணக்கில் மாற்றி நீங்கள் நிர்வாகம் பண்ணால் லாபத்தில் வந்துடும். செஞ்சுருங்களா, பேசாமல் ஒரு அறிவிப்பு கொடுத்துருங்களா, கொடுத்துட முடியுமா உங்களால்? இதை தான் போன நிதித்துறையில் வெள்ளை அறிக்கை வெளியிடும் போதே தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னாங்க. வருமான இழப்பு சொன்னீங்க இல்லையா, நாங்கள் செயல்படுத்த திட்டம்லாம் நிறுத்திட்டு நீங்கள் எந்த திட்டமும் செயல்படுத்த மாட்டோம், நான் கடனை அடைச்சிட்டு பார்த்து போகணும்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, மக்களுக்கு சேவை செய்யாமல் லாபகரமாக கம்பெனி நடத்துறதுக்கு, நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனி ஒன்றும் நடத்துறதுக்கு வரல, நீங்கள் அரசு நடத்த வந்திருக்கீங்க. அரசுங்கிறது மக்களுக்கான சேவை செய்கிற ஒரு விஷயம். அரசு சேவை செய்யும் போது சில நிறுவனங்கள் இழப்பு ஏற்படத்தான் செய்யும். அது அரசு தான் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அந்த நிறுவனங்களை தொடர்ந்து நடத்தணும். இப்போ ரேஷன் கார்டில் அரிசியெல்லாம் எப்படி சாப்பிட முடியல, சாப்பிட்ற மாதிரி அடித்து கொடுக்கணும்னு முதலமைச்சர் சொன்னது ஆதவ அவர்கள் அமைச்சர் ஒரு பொய் சொன்னார். அந்த இலவச அரிசிகளை வாங்கி அதன் மூலியமாக பசியாற்றி அதன் மூலிமா படித்து மேலே வந்த சாதனை பண்ணவங்க பல பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இப்போ கேட்டு பாருங்கள் அமைச்சர் அவர்களே, இலவசம் நீங்கள் ஈஸியாக, அதாவது பண கஷ்டம் இல்லாதவங்களும் இலவசங்களை பற்றின அருமை எப்படி புரியும்? ஒரு கஷ்டத்துக்கு ஒரு அரசு செய்கிற சேவை, அந்த அரசு அதை எந்த நேரத்தில் கொண்டு வந்துச்சு தெரியுமா? கடுமையான பஞ்சத்தால் பட்டினி சாவுகள் இந்தியாவில் பெரும் லெவல் நடந்துக்கிட்டு இருக்கும் போது இந்த அரசு, தமிழ்நாடு அரசு மத்திய அரசுகிட்ட போய் எங்களுக்கு வந்து நீங்கள் அரிசி கொடுக்கணும், எங்கள் மக்கள் வந்து பசியில் வாடுறாங்க, வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கேட்கும்போது எங்ககிட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லி அதற்காக மத்திய அரசிட்ட ஃபைட் பண்ணும் போது கலைஞர் அவர்களை யோசித்து நம்ம இங்கேருந்து விளைவிச்சு அரிசி கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா இவங்க ஏன் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னு யோசித்து அப்போ நமக்கான தேவை நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் பொது விநியோகத்துறை. தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சுக்கங்க, கலைஞரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த ரேஷன் கார்டுங்கிற அந்த பொது விநியோக முறையே இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு தனியாக ஆரம்பித்து அதுக்காக சேமிக்க கிடங்கள் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்பட்டு மக்களுக்கானது நம்மளே கொடுப்போம், மத்திய அரசுகிட்ட போய் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு அறிவிக்கப்பட்டதோடைய விளைவு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு துறை வந்து பொது விநியோகத்துறை. அதை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். மக்களும் நல்லா ஞாபகப்படுத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறத இதை நான் சொல்கிறேன். நான் சொல்கிற தரவுகள் தப்பாக இருந்தால் தாராளமாக கூகுளில் போய் ஃபேக்ட் செக் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. இந்த துறை யார் உருவாக்குனா, எதுக்காக உருவாக்குனாங்க, எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது, அதனால் தமிழ்நாட்டில் என்ன மாற்றம் நடந்துருச்சுன்னா அந்த மாற்றம் தான் ஏழைகளை கம்மி பண்ணியிருக்கு இல்லையா. இந்தியாவிலேயே சராசரி ஏழைகளில் 2.2% தான் தமிழ்நாட்டுடைய ஏழைகளுடைய எண்ணிக்கை. அந்த அளவுக்கு ஏழைகளை கம்மி பண்ணியிருக்கோம். அதுக்கு அர்த்தம் இந்த பொது விநியோகத்துறையை சரியாக செஞ்சதுனால. அப்புறம் அந்த துறை மின்சார இந்த நஷ்டம் கடன் சொன்னீங்க இல்லையா, அதுக்காக நான் விஷயத்த சொல்கிறேன். கடந்த 15 வருஷத்துலேயே வருமான பற்றாக்குறை கம்மி பண்ணது போன 5 வருஷத்தில் தான் 34,447 கோடி தான். அதுக்கு முன்னாடி 58,000, அதுக்கு முன்னாடி 5 வருஷத்தில் 56,000, அதுக்கு முந்தின வருஷத்தில் 38,000 படிப்படியாக ஏறிக்கிட்டே இருந்ததை போன 5 வருஷத்தில் கம்மி பண்ணி வரதையும் செலவையும் டேலி பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணி நஷ்டத்தை கம்மி பண்ணி ஒரு துறையை நடத்தியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சாதனை! அந்த சாதனையை நீங்கள் வெள்ளை அறிக்கையில் விட்டுட்டீங்க. ஆனால் அந்த மழுங்கடிக்கிறதுக்கு தான் நீங்கள் இடையில இதில் முறைகேடு அதில் முறைகேடு, அந்த முறைகேடு எல்லாமே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் தான் அது உண்மை. ரெண்டாவது சொன்னது வந்து அந்த அறப்போர் இயக்கம் வழக்கத்தோடு இருந்தாங்க இல்லையா, அந்த 27,000 சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இதில் வந்து கொள்முதலில் வந்து தவறு நடத்துறதுன்னு விளக்கத்தை, அந்த தவறுக்கான விளக்கத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற சில அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அவங்க சொன்ன அந்த 2021-2022 காலகட்டத்தில்
உலகத்திலே காப்பரோடைய பீக் டைமிங், விலைவாசியில் காப்பர் பீக்கில் இருந்த டைம் $9,000 ஒரு மெட்ரிக் டன் காப்பர் இருந்த டயத்தில் இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டதுனால தான் அந்த விலை உயர்வு கொடுக்கப்படும். ரெண்டாவது விஷயம், ராஜஸ்தானோட நம்ம கம்பேர் பண்ணாங்க. அதில் கம்பேர் பண்ணதில் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இப்போ நம்ம அன்றாட பயன்படுத்துகிற பைக்குக்கு நீங்கள் போய் பேட்ரி மாற்றுறீங்க இல்லையா, அதில் பேட்ரிஸில் வந்து 36 மாதம், 24 மாதம், 18 மாதம் 3 கேட்டகரி இருக்கும். கூட இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். 3 கேட்டகரி இருக்கும். 3க்கும் ஒவ்வொரு விலை. நீங்கள் அதுக்கு அந்த விலைக்கு கொடுத்தீங்கன்னா அத்தனை மாதத்துக்கு வாரண்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட வாரண்டி எவ்வளோ தெரியுமா? 60 மாதம். 60 மாதம் வாரண்டியில் 5% காசை பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் பணத்தை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டு அந்த டெண்டரை வாங்கினது 16 கம்பெனி, அப்ளை பண்ணது எத்தனை கம்பெனி தெரியுமா? 26 கம்பெனி. நீங்கள் சொல்கிற மாதிரி கூடுதல் விலை கொடுத்தா அந்த 10 கம்பெனி ஏன் வெளியே போச்சு? 3 லட்சம் லாபம் கிடச்சா அவங்க வந்திருக்க மாட்டாங்களா? பொதுவாக லாபம் கிடைக்குதுன்னா எல்லாரும் ஒத்துருக்கணும்ல. ஏன் 16 பேர் வெளியே போயிட்டாங்க? அப்போ அந்த அளவுக்கு லாபத்தை நெருக்கி ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் லாபத்தில் பேசி தான் கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த கான்ட்ராக்டை முடிச்சிருக்காங்க. அதுக்கான வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது. அதுக்கான விலகத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்கும். அதுலேயும் வந்து ரொம்ப தெளிவாக நம்ம வாங்கின அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட தரம் என்ன, அதுக்கான காலம் எப்படி, ராஜஸ்தானில் நடக்கிற அந்த மின்துறையில் பழுதுகள் எப்படி நடக்கும், நம்ம இதில் எப்படி நடக்கும், அது பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே தெளிவாக அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், 25 வருஷத்துக்கு உள்ளதெல்லாம் இருக்குது அப்படின்னு அமைச்சர் சொன்னார். நம்ம பார்த்துட்ருக்கிறவங்கக்கிட்டே நான் கேள்வி கேட்குறேன். பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், 5 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. 5 வருஷம் முடிஞ்சு தூக்கி போட்டுருவீங்களா? இல்லை ஓடுற வரைக்கும் ஓட்டுட்டோம், இல்லை இடையில ஏதாவது பழுது வந்தால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பீங்களா? இல்லை பார்த்து நம்ம புதுசாக வாங்குறத விட இது செலவு பண்ணால் தான் இதை சரி பண்ண முடியும்னா தூக்கி போடுவீங்களா? ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பொருளுக்கு எப்படின்னா, ஒரு அரசு வாங்குகிற ஒரு பொருளுக்கு தரமாக இயங்கிக்கிட்டு இருக்குன்னா அது இயங்குற வரைக்கும் இயங்கட்டும். சின்ன சின்ன வேலைகளை பார்த்து நம்ம இயங்கிக்கலாம். மொத்தமாக நான் போகும்போது மாற்றிட்டு புதுசு வச்சுப்போம். அப்படி தானே செய்வாங்க. அதை தானே இந்த அரசு செஞ்சு 25 வருஷம் இயங்கிக்கிட்டு தானே இருந்திருக்கு. 25 வருஷமாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யலப்பா, மாற்றாமலே வச்சுருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா குற்றச்சாட்டு. ஓடிக்கிட்டு 25 வருஷம் பழசாக இருக்குன்னா 25 வருஷம் பழசாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அது அரசு புதுசாக மாத்திரம் புது செலவு. அந்த செலவை கம்மி பண்ணுறதுக்கு இந்த அரசு அது இயங்கிக்கிட்டு இருக்குது. முடிஞ்சிச்சுன்னா தூக்கி போட போகிறாங்க. இந்த புரிதல் கூட அமைச்சர் அவர்கள் இருந்தும் அதை சொல்லணுங்கிறதுக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாரு. ஏன்னா ரொம்ப வருஷம் பழசையை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு மக்கள்கிட்ட போய் எது சொல்கிறோமோ அதை மக்கள்கிட்ட அந்த ஷார்ட்டாக குற்றச்சாட்டை சொன்னால் ஈஸியாக பதிஞ்சிரும் அப்படின்னு அமைச்சர் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் அதை விட முக்கியமாக ஆதாரத்தோட உண்மையை விளக்கி சொன்னால் மக்கள்கிட்ட இன்னும் வேகமாக பரவுங்கிறது இனிமேல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்குடைய ஆரம்பம் தான் இப்போ எல்லாரும் விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான விஷயம். இப்போ இதில் வந்து 3 கேட்டகரியாக பார்த்துருப்போம். இதில் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கலாம், சில விஷயங்கள் புரியாமல் இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை பாருங்கள். நான் சொன்னதை நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். நான் சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்டையும் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக அந்த வெள்ளை அறிக்கையை நீங்கள் பிரிண்ட் பண்ணியும் பார்த்து புரிஞ்சுக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் மாறுபட்ட கருத்து உங்களுக்கு இருக்கலாம். அதில் உங்களுக்கு கருத்து இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. மனிதனிலேயே உயர்வான பண்பு எதுனா மனிதநேயம். அந்த மனிதநேயத்தை மனிதனுடைய உணர்வுகளோடு நாமும் அந்த மனிதநேயத்தை பாதுகாத்து வாழ்வோம். வணக்கம்.